இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுமா? 4th டே. ஓகே, நார்மலாக ரிலாக்ஸாக ஓட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆரம்பிக்கலாம். சீட் பெல்ட் மாட்டிங்க. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவிங் பாயிண்ட். ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக எடுங்க. மூவிங் வந்த உடனே கொஞ்சம் ரைட் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட், டர்ன் ரைட், லாங் ஃபோக்கஸ். கொஞ்சம் லெஃப்ட். இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அடுத்த ஸ்டெப்பை நம்ம மூவ் பண்ணலாம். ஜஸ்ட் லேஸாக ஆக்சிலேட்டரு, ஆனால் கால் ரெடியாக வைங்க, ஏன்னா செகண்ட் கியருக்கு டைம் அதிகமாக கிடையாது. ஸ்லோ கிளச், செகண்ட். ஓகே, கிளச்சை ரிலீஸ். புரிஞ்சு இந்த ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது கொஞ்சம் அதை பாருங்கள். நீங்கள் கால் எடுத்து உடனே கீழே வச்சுக்கிறீங்க. இந்த 2-3 கியர் போடுற வரைக்கும் கொஞ்சம் கால் கிட்ட இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் நல்லா வரும், ஸ்லோவாக எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். போகலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீட். ஓகே, நெக்ஸ்ட். ரைட். கியர் மாற்றும் போதும் நமக்கு ஸ்டேரிங் வந்து நல்லா வரணும். அதுக்கு ரிலாக்ஸாக கியரை மாற்றலாம். பதட்டத்தில் வேகமாக அவசரமாக பண்ண வேண்டாம். ரிலாக்ஸாக செய்யுங்க. அந்த லாரிக்கு பக்கத்தில் நமக்கான ரோடு இருக்கான்னு கவனிங்க. அந்த ரோடை மட்டும் கவனிச்சுட்டு ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மியாக பண்ணுங்க ஸ்டேரிங்கில். அது ரொம்ப ஹாஷாக இருக்குது. கம்மியான அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபோன் பேசிட்டு போகிறாரு, கொஞ்சம் அவரை கிராஸ் பண்ணிடலாம். லாங் ஃபோக்கஸ். கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து தாண்டிட்டு நம்ம கியரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஓகே, அவரை விட்டுருங்க, பொறுமையாகவே போகலாம். அந்த வைப்ரேஷன் இருக்குன்னா ஸ்பீடு, இந்த கியருக்கான ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை மாற்றி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ஹார்ன் அடிங்க. ஓகே, போகலாம். ரிலாக்ஸாக போங்க, ஸ்டடியாக போங்க. அந்த உங்களுக்கான இடம் இருக்கான்னு பாருங்கள். இடம் இல்லைன்னா ஸ்லோ பண்ணுங்கள். இங்கேயே ஸ்லோ, அங்கே ரீச் பண்ணாதீங்க சீக்கிரமாக. இப்போ உங்களுக்கு இடம் இருக்கா? ஓகே, கோ. இதை தான் நீங்கள் தூரத்துலேருந்தே கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு அங்கே உங்கள் வண்டிக்கான அகலம் அங்கே இல்லைன்னா அங்கே ரீச் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரைட். ஓகே, ஸ்டடி. இந்த லெஃப்ட் ரைட் வளைக்கிறீங்களே, அது கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்குது. இன்னும் அந்த மைன்யூட்டாக இல்லை. அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். சரியாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த 2 மிரரும் கிளியராக தெரியுது இல்லையா? ஓகே. ஓகே, இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்லோ, இங்கே கிளச், அதுக்கப்புறம் காலை எடுத்து பிரேக்கில் ரெடியாக வைங்க, அழுத்த வேண்டாம்.
வண்டி நேராக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ரைட் போக வேண்டாம். இப்போ பிரேக் அப்ளை, கொஞ்சமாக, இன்னும் கொஞ்சம், அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. இப்போ கிளச் எடுக்க வேண்டாம். கிளச்சை நல்லா அழுத்தி பிடிங்க. செகண்டை மாற்றிட்டு கிளச் எடுக்கலாம். மாற்றிட்டு கிளச் இப்போ பொறுமையாக எடுங்க. ஆக்சிலேட்டர் வேண்டாம். அந்த எடுக்கும்போது கவனிங்க, அந்த மூவிங். அவ்வளோதாங்க. இதுக்கு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த நிதானம் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே கேட்குறேன். ஒவ்வொரு வேலையும் நீங்கள் நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு அதில் மிஸ்டேக் வர்றது தெரியும். கிளச்சை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக கிளச் எடு. மெதுவாக. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரை படிப்படியாக. ரொம்ப ஹாஷாக வேண்டாம், ரிலாக்ஸாக போகலாம். நீங்கள் அழுத்துறீங்களே அந்த வேகம், அது ஜர்க்லேயே உங்களுக்கு அது தெரியுது பாருங்கள். வேண்டாம் போகலாம், வேண்டாம் அப்படின்றது தெரியாமல் பார்த்துக்குங்க. கம்மியாக. ஓகே. தேர்ட் கிளச் 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 கிளச். அவசரம் வேண்டாம். கியரில் அவசரமே வேண்டாம். கிளச்சை முதல்ல அழுத்திட்டு தான் கியரில் கை. நீங்கள் என்ன பண்ணுங்க, கியர் செகண்டு குறைச்சிடுங்க. தள்ளி கீழே. கிளச்சை மட்டும் பொறுமையாக எடுங்க. தூரமாக கவனிங்க. எடுங்க. கொஞ்சம் போயிடலாம். ஸ்பீடு கொடுங்க. லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக ஒரே ஸ்பீடாக போங்க. தூரமாக அந்த ரோடை மட்டும் பாருங்கள். அங்கே ஓகே. நேர் பாயிண்ட். அப்படியே போகலாம். இந்த இடம் நம்ம ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு ரைட் எடுத்துக்கலாம். ஓகே. யாரும் இல்லை, நீங்கள் ரைட் அப்படி ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிரரில் தெரியும். இப்போ தெரியுதுங்களா? ரைட். இப்போ ஸ்டடி. நேராக போகலாம். போகலாம். நேராக போங்க. நேராகவே போங்க. நீங்கள் எங்கேயும் லெஃப்ட் ரைட் போக தேவையில்ல. ஸ்டடியாக போங்க. ஸ்பீடை கொடுத்து நெக்ஸ்ட் சேஞ்ச். தேர்டு மாற்றிட்டு கிளச்சை எடுங்க. உங்களோட ஃபோக்கஸ் உங்கள் ரோடை மட்டும் அதிகமாக கொடுங்க. இப்போது பின்னாடி ஒரு வண்டி வருது, அவன் கண்டிப்பாக வந்து ரைட் சைடில் தான் சைடு கேட்பாங்க. நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஒதுங்கி ஸ்லோ, கொஞ்சமாக சடனாக செய்ய வேண்டாம், கொஞ்சமாக செய்யுங்க. இப்போ லேசாக கொடுங்க. இப்போ நேர்கோட்டில் நம்ம போகலாம். இந்த ஓரத்துலேயே இந்த மாதிரி ஜங்ஷன்லாம் வரும்போது முடிஞ்சால் ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் ஹார்ன் அடிச்சிடுறது பெஸ்ட்டு. இப்போ ஸ்லோ பண்ணுங்கள். கிளச் அழுத்துங்க. ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸாக பொறுமையாக. கொஞ்சம் பிரேக் அப்ளை. வண்டி நேராக இருக்கான்னு கவனித்து இந்த டைமில் ஸ்டேரிங்கை எந்த பக்கமும் வளைக்க வேண்டாம். நேராக வச்சா போதும். நியூட்ரல், ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு இப்போ பிரேக்கை விட்டுருங்க. மறுபடியும் கிளச் எடுக்க போகிறோம். அந்த பேரிகார்டாண்ட நீங்கள் செகண்ட் கியரில் கிராஸ் பண்ண போகிறீங்க. பேரிகார்டில் நம்ம அதிகமாக லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணாமல் அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, அந்த ஸ்பேஸில் நீங்கள் நேராக போனாலே போதும். இப்போ ஒரு தோராயமாக நீங்களே கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த ஸ்பேஸ் எவ்வளோ அகலம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்த லெஃப்ட்லேருந்து அந்த ரைட் பேரிகார்டுக்கு நடுவில் எவ்வளோ அகலம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா ஒரு தோராயமான அடி, ஒரு 7 அடி இருக்குங்களா? 7 அடின்றதை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரைட் சைடு பேரிகார்டுக்கு ரைட் பக்கமாக கொஞ்சம் ஏறி அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இடம் கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட ஓட்டலாம். வளைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரைட்டில் போயிட்டு அப்புறம் லெஃப்ட் எடுங்க. ஓகே. இப்போ மூவ் பண்ணுங்கள். மூவிங் பாயிண்ட். ஓகே. அங்கே ஹோல்ட். இது 4 ஆவாக்கு இது கொஞ்சம் ஸ்பீடாக வருது, தெரியுதா உங்களுக்கு? கிளச் கொஞ்சம் அந்த நிறுத்தி எடுக்கிறத கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறீங்க. இப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் மாற்றிக்கலாம். லாங் ஃபோக்கஸ். கொஞ்சம் கிளச். அந்த ஜர்க்கிங் வரக்கூடாது. இதுதான் வந்து போலாம் வேணாம் அந்த 2 மனசோடு ஓட்டுறது. ஒரே ஐடியாவோடு ஓட்டுங்க. கிளச் கொஞ்சம் ஸ்லோ.
வண்டி தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸ்லோவாக எடுங்க, ஏன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கிளச்சை மெதுவாக எடுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கால் கீழே தரையில் தேய்ச்சி எடுங்க. அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டணும். வைப்ரேட் வருது இல்லையா, அங்கே நிப்பாட்டணும். இப்போ முழுசாக எடுத்துறேன், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை செய்யுங்க. கொஞ்சம் ரைட் எடுத்துக்கோங்க, போதும். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து லெஃப்ட்டு ஸ்பீடை கொடுங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள். பின்னாடி வர விட்டுட்டு நம்ம பொறுமையாக போகலாம். இன்னும் கொஞ்சம். அவர் லெஃப்ட் பங்குக்குள்ளே போகிறாரு, அதனால் நம்ம நேராகவே போகலாம். இன்னும் கொஞ்சம். அதோட உச்சக்கட்ட வேகம் சத்தத்தில் கேளுங்க. நெக்ஸ்ட். உங்களுக்கு ஃபால்ட் வர்றதே அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த 2 கியரில் மட்டும்தான். கொஞ்சம் ஒதுங்க, அவனுக்கு வழி விட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரே பக்கமாக போங்க. ரைட் அதிகமாக பிடிச்சி போக வேண்டாம், ஏன்னா ரைட்டில் வேகமாக வரவங்களுக்கு கொஞ்சம் வழி தேவை. அதனால் ரைட் ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டே போங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொல்கிற அந்த ஃபால்ட்டெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அது கொஞ்சம் கண்டினியூ ஆகுது, அதை கொஞ்சம் மட்டும் வர விடாமல் இப்போவே நீங்கள் அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த 2 கியரில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வருது. ஃபஸ்ட்டு கியர் நீங்கள் ஃபிங்கர் வைக்க வேண்டாம். ஃபிங்கருக்கு கீழே இருக்கிற முன்னங்காலில் வச்சு அழுத்துங்க. ஃபிங்கரில் எப்போனா நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறோன்னா ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக கிளச் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் வெயிட் அதிகமாக போட தேவையில்லை. அதனால் நான் அதில் ஃபிங்கரில் யூஸ் பண்ணுங்கள், சும்மா கொஞ்சமாக, அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும்னு நான் சொல்கிறேன். ஆனால் கிளச்சுன்றது அப்படி கிடையாது, நம்ம ஹாஷாக ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் முன்னங்காலில் வச்சே அழுத்துங்க. ஓகே, இன்னும் ஒரு கியர் பாக்கி இருக்குது. ஸ்பீடை கொடுத்து கிளச்சில் கால் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். அப்போ தான் நீங்கள் முழுசாக அழுத்துறீங்களா இல்லையான்றதையும் உங்களால் நோட் பண்ணவும் முடியும். இப்போது ஃபுல் ரைட்டில் இருக்கோம், கொஞ்சம் லெஃப்ட் வந்துடுறேன். உங்கள் ரோடுக்கு மெதுவாக இந்த ரைட் அந்த லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் செய்யாதீங்க, கவனித்து செய்யுங்க. ஏன்னா உங்கள் பின்னாடி யாராவது வராங்களா அதையும் பார்த்துட்டு செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், அந்த வைப்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஷேப்பாக டர்ன், அந்த டர்னிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை கவனிச்சா போதும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச். நல்லா கவனிங்க. நீங்களே வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணுங்கள். லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டுட்டு நல்லா போடுங்க. போட்டுட்டு அந்த பைக் போகுது இல்லையா, அந்த அளவுக்கு தூரமாக கவனிங்க. மெதுவாக லெஃப்ட் வாங்க. மிரர் ரெண்டுத்தையும் கவனிச்சுட்டு லாங் ஃபோக்கஸ் ரோடோட எண்டு வரைக்கும். இன்னும் கொஞ்சம். இந்த டைமில் தான் நம்ம பார்வை கிட்ட வராமல் இருக்கணும், தூரமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓரம் வரதை நல்லா கவனிக்கவும் முடியும். ஸ்டாப் ஆன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச்சை விடணும். ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுறுதான்னு நோட் பண்ணிவிட்டு பிரேக்கை விடணும். ஓகே, நல்லா ஓட்டுறீங்க. ஆனால் அந்த ஃபால்ட் எனக்கு நவோ கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.